குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தோம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குன்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். இந்த மாத துவக்கத்தில் என்னென்ன கிரக அமைப்புகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் சனி, ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் ராகு புதன், ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்ல தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பங்குனி மாதம் 2ஆம் தேதி 15/3/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மகர ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கும்பராசிக்கு செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியை பயிற்சி ஆகிறார். இரண்டாவதா பங்குனி மாதம் 12ஆம் தேதி 23/3/2024 அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷத்தில் புதன் பயிற்சியான உடனே ஒரு 7 நாட்களில் வக்ரமாகிறார். அதாவது 1/4/2024 பங்குனி மாதம் 19ஆம் தேதி புதன் வக்ரமடையக்கூடிய ஒரு சூழல். வக்ரமடைஞ்சு பின்னோக்கி நகர்ந்து பங்குனி மாதம் 27ஆம் தேதி அதாவது 9/4/2024 அன்னைக்கு புதன் மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு வக்ரமாக பயிற்சி ஆகிறார். இப்போ புதன் முதல்ல மேஷத்துக்குள்ளே போகிறார், வக்ரமாகிறார், மறுபடியும் மீனத்துக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான ஒரு ஆக்சிலேஷனான இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பங்குனி மாதம் 18ஆம் தேதி 31/3/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது 18 வருடத்திற்கு ஒருக்க இந்த அமைப்பு வரும். 5ஆம் இடத்துல ராகு கூடவே சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த அமைப்பு வர்றதுக்கு மறுபடியும் 18 வருஷம் ஆகும். இதற்கு முன்பு 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பு இருக்கும். ஏன்னா ராகு மீனத்துக்குள்ளே வர்றதுக்கு 18 வருஷம். ஆனால் சுக்கிர பகவான் வருடம் உச்சமாயிட்டே தான் இருப்பார், அதில் மாற்றம் இல்லை. அப்போது இந்த ராகுவும் சுக்கிரனும் இணைவு பெற்று சுக்கிரன் பலம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது இதுதான். இதனால் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்த்துடலாம். ஸோ இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதுதான். இன்னொன்று சொல்லணும், ரொம்ப முக்கியமாக சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறார். ஆல்ரெடி அங்கே ராகு இருக்குது. அப்போ சூரியன் ராகு இணைவு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் வரக்கூடிய ஒரு சூழல். இதனால் என்னென்ன விஷயங்கள் நன்மைகளாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்களை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அது கோச்சார பலன் தானே, அப்போ இது முழுமையான பலன் தருமான்னு கேட்டால் கண்டிப்பாக முழு பலனை தரும். எப்போ அப்படின்னா, இந்த கோச்சார கிரகங்களை ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு அதுக்கான உண்டான பலனை சொல்லிட்டு வரும்போது அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக முழு பலனை கொடுக்கும். அப்படி அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அந்த மாதிரியான தசாபுத்தி உங்களுக்கு நடக்காத பட்சத்தில் பலன் நடக்காதா அப்படின்னு கேட்டால் அப்பவும் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த பலனினுடைய வீரியம் சற்று குறைவாக இருக்கும். ஆனால் பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குது, லாபம் கிடைக்குதுன்னா 100 ரூபாய் கிடைச்சிடலாமல் தான், லட்ச ரூபாய் கிடைச்சிடலாமல் தான். இப்போ அந்த லாபம் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது மாறாது, அந்த பலன் அப்படிங்கிறது மாறாது. 100 ரூபாயா லட்ச ரூபாயா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அமையும். நன்மையோ தீமையோ சுய ஜாதகத்தை பொறுத்து முன்பின் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போது ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி, தொழில்ஸ்தான அதிபதி 5ஆம் பாவத்தில் போய் அமர்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். 5ஆம் அதிபதி அப்படின்னு 5ஆம் இடத்துல 10 கூடியவர் நிற்கிறது செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய பேர் புகழ் அந்தஸ்தை, அழியாத செல்வத்தை, புகழை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சொல்லுது. கண்டிப்பாக உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு விஷயத்தை புதுசாக உருவாக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல ஒரு காலகட்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் போய் உட்கார்ந்துருக்குறேன். ஆல்ரெடி அங்கே ராகு இருக்குது. அப்படிங்கும்போது புதிய விஷயங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய, அதாவது ஒரு புதுசாக ஒரு படம் எடுக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புதியதாக ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் அதிக இன்ட்ரெஸ்ட் வந்துடும். கொஞ்சமாக பணத்தை போட்டு நிறைய லாபத்தை
சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஆசை மனசுக்குள்ளே வந்து அந்த ஆசையின் மூலமாக தேவையில்லாமல் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் இந்த சூரியன். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டு, சூது, பெட்டிங் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் வரும். 10 போட்டு 1000 எடுக்கலாம், லட்சத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் வரும். ஸோ அந்த இடத்துல மட்டும் சறுக்காமல் இருந்தால் போதுமானது. தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்திற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்கள் கதவை தட்டும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறது குழந்தைகளுக்கு சற்று உடல் தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். காய்ச்சல், பேதி இந்த மாதிரியெல்லாம் வரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு. அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது, ஒரு போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறது, ஒரு வெற்றி கிடைக்கிறது, அதனால அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கிறது, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக சில விஷயங்கள் கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்கள் குழந்தைக்கு சாதிச்சுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். எதிர்பாராத விதமாக அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, நம்ம அதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். குழந்தை இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பண்ணுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அது நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அதே போல் குழந்தைகளுக்கு அந்த கண் திருஷ்டி, ஓமல் இதனால உடல் தொந்தரவுகளும், காய்ச்சல், பேதி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? அதே போல் காதல் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எப்படியாவது வெளியே வந்துடும். நம்மளே அறியாமல் நம்மளுடைய திட்டங்களை எல்லாம் சொல்லிவிடுவோம். அது ஒரு டிராபேக்காக இருக்குது. அதை கொஞ்சம் சரிப்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழல். தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம், உளர வேண்டாம். ரகசியங்கள் வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஸோ நிதானம் தேவை. ஆல்ரெடி விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம்னாவே 100 விஷயங்கள் உள்ளே இருந்துன்னா 10 தான் வெளியே வரும். அவ்வளவு கொஞ்சம் அழுத்தம் அதிகம் இருக்கக்கூடிய ராசி லக்னம் தான். அப்படி இருந்தும் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை இயல்பாகவே ஈஸியாகவே வெளியில் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே சூரியன் வந்து உட்கார்றாரு. சரி, இந்த விஷயங்களெல்லாம் இருந்தாலும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த மாதம் கிரகண அமைப்புக்குள்ளே போய் சிக்க போகிறார். சூரிய கிரகணம் நடக்க போகுது, சந்திர கிரகணம் நடக்க போகுது. இதனால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தீமை அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? சூரிய கிரகணம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக இருக்கணும். தொழிலில் புதியதாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது. உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம தள்ளி இருக்கிறது நல்லது. அவர்களுக்கு உடல் தொந்தரவுகள் வருவதையும் சொல்லுது. இப்போ தொழில் சம்மந்தமான விஷயங்கள், சூரிய கிரகணம் நடக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்கள ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. அதில் எந்த விதமான புதிய திட்டங்களையும் அறிமுகப்படுத்த வேண்டாம் உங்களுடைய தொழிலில். ஸோ அது கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆகிடும். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த தசாபுத்திகள் இருந்தாலும் இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது அத்தனையும் தாண்டி உங்களை செயல்படுத்த விடாமல் தடுத்துடும். உங்களுடைய புதிய திட்டங்களை, சிந்தனைகளை முயற்சி செய்கிறதுக்கு உண்டான காலம் இது இல்லை. அதாவது சூரிய கிரகணத்திற்கு முன்பு 3 நாட்கள், சூரிய கிரகணத்தன்று, சூரிய கிரகணத்திற்கு அடுத்து 3 நாட்கள், மொத்தம் 7 நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கூட சற்று குறைவதற்குண்டான வேலைகள் கூட நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. அந்த காலகட்டம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் நோய் தொந்தரவுகள், அந்த பேதி இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ இது சூரிய கிரகணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் 3 நாட்கள் தான் நடக்கும். ஸோ அந்த காலகட்டம் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. நீங்களுமே தொழிலில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே மூக்கு நுழைக்கக்கூடாது. அப்படி நுழைக்கும் போது அதிகமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லுது. 2வதாக சந்திர கிரகணம் நடக்குது. சந்திர கிரகணம் அப்படின்னு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நடக்குது. அந்த சந்திரன் போய் கேது கூட இணையக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இந்த சந்திர கிரகணத்தப்போ பௌர்ணமி எப்போ நடக்கும், குலதெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும். சந்திர கிரகணம் முடிஞ்சதும் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஜென்மாந்திர தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சமாக தெரிகிறது. இந்த அமைப்புகளில் உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கும் 18 வருஷம் ஆகும். 11ஆம் இடத்துல இந்த மாதிரியான ஒரு சூழலை இதுக்கு ஒரு அமைப்பு, சந்திர கிரகணம் நடக்கும்னா 18 வருஷம் ஆகும். அப்போது இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே போய் தரிசனம் பார்க்கறது, குலதெய்வ வழிபாட்டை செய்கிறது அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை கொடுக்கும். முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு, குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு, வம்சம் தலைக்குதோ இல்லையோ, ஆண் குழந்தை இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்கள் பேர் சொல்கிறதுக்கு குழந்தை இருக்கும்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை இந்த சந்திர கிரகணம் ஊர்ஜிதப்படுத்துகிறது. அதே போல் சூரிய கிரகணம் சொன்னோம் இல்லையா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லா பாருங்கள், கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்கள் ராசி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல தான் அந்த கிரகணம் அப்படிங்கிறது நடக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. முதல் சூரிய கிரகணத்துக்கு முன்பு 3 நாட்கள், பின்பு 3 நாட்கள் சூரிய கிரகணத்தினை கிட்டத்தட்ட 7 நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேக்சிமம் வெளியில் போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டாம். அதே போல் புளி அதிகமாக காரம் அதிகமான உணவுகளாக எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா குழந்தை பிறப்பில் சில சிக்கல்களை பார்க்க வேண்டிய சூழல் வந்துடும். மேக்சிமம் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் தேவைகள் இருந்தாலும் அதை செய்யாமல் இருப்பது நலம் விருச்சிக ராசி. ஏன்னா சூரியன் 5ஆம் பாவத்தில் இருக்காருங்க, அங்கே கிரகணம் ஆகுது. புரியுதா? 5ஆம் அதிபதியும் 6க்கு போயிட்டாரு, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூழல். கவனமாக இருக்கணும். சூரியன் நிறைய நன்மைகளை செய்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 2வதா செவ்வாய், உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மாத துவக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மகர ராசியிலேருந்து 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆல்ரெடி செவ்வாய் 4ல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். சொத்து சுகம் நம்ம சொந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நிலம் வாங்கணும், வீடு கட்டட்டும், சொத்து சுகம் சேர்க்கணும், பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாம் தாண்டி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சனியோட இணைவு பெறக்கூடிய ஒரு சூழல். அப்போ சனியோட செவ்வாய் இணைவு வந்தாச்சு அப்படிங்கும்போது நல்லா பாருங்கள், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாய் 6 4ஆம் பாவத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஜீரணம் வெளிதில் ஆகாத உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நன்மை. வயிறு சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக ஜீரணம் டக்குன்னு ஆகாமல் இருக்கிறது இல்லையா, ஹெவியான ஃபுட்டு, முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் சூடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க. எதுலேயும் ஒரு பிடிவாதம், ஒரு முரட்டுத்தனம், ஒரு ஈகோ பார்க்கக்கூடிய அமைப்புக்கு வந்துடுது. கூட்டாளிகளுமே நம்மக்கிட்ட கொஞ்சம் சிக்கலாக தான் நடந்துக்குவாங்க. ஆனால் நம்மளுடைய கண் பார்வையில் தான் எல்லாமே இருக்குது, நம்ம தான் அந்த தைரியத்தையே கொடுக்குறோம் அப்படிங்கிறதையெல்லாம் புரிஞ்சுக்காம நம்மகிட்டே இந்த வளர்த்த கடை மாறல வயதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மகிட்டே அந்த வீரத்தையும் தைரியத்தையும் நம்மகிட்டே காட்டுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் இருந்து அந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாகும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. உறவுகள் மூலமாக சில கசப்பான அனுபவங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல். இதெல்லாமே உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் 4ஆம் பாவத்தில் இருந்தால் பாருங்கள், 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ தொழில் ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள், தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே தவிடுபடியாகக்கூடிய ஒரு வேலையை அந்த செவ்வாய் செய்வார். இதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள், அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருக பகவானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தால் போதும். இந்த மாதிரி எதிர்ப்புகள் தொல்லை அழியணும், தொழில் நல்லா முன்னேற்றம் அடையணும், தொட்ட காரியம் லாபமாக முடியணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு முருகப்பெருமான மனதார வேண்டிட்டு வந்தாலே போதுமானது. கண்டிப்பாக அதற்குண்டான வேலைகள் நடக்கும் பங்குனி மாதத்தில். அடுத்த புதன் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாருங்கள், புதன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் கொடுக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே குரு பகவான் இருக்கார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8, 11க்கு அதிபதி, அஷ்டமஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி புதன். குரு பகவான் 2, 5க்கு அதிபதி, 2, 5க்கு அதிபதி. அப்போது 2, 11, 5 இதெல்லாம் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பாவங்கள். அது கூட அஷ்டமஸ்தானம் சேரும்போது மிகப்பெரிய நல்ல பொருளாதார முன்னேற்றம், நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு திடீர்னு ஒரு வருமானம் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்துடும். வருமான உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், யாரோ ஒருத்தரோட ரெக்கமெண்டேஷனால் கிடைக்கும். முதல்ல அது பிரச்சனைகளாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ரெக்கமெண்டேஷனோடு போகும்போது நம்மளை ஏளனமாக பார்ப்பாங்க. சில பல கஷ்ட நஷ்டங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதையும் தாண்டி தான் இறுதியில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா
2, 5, 11, 8 தொடர்பு வரும்போது அந்த அளவுக்கு நல்ல விஷயமா இருக்கும். அதுவும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நல்ல ப்ரொமோஷன், நல்ல அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காத நம்ம கையில் தான் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் உழைத்த உழைப்புக்கு மேலே ஊதியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. கண்டிப்பாக விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் திடீரென்று நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பாலிய நண்பர்கள், மூத்த சகோதரம், சித்தப்பா அப்படிங்கிற உறவு நம்மளுக்கு எதிராக செயல்படுவார்கள். இது ஒரு கொஞ்சம் நெகட்டிவான விஷயமா இருக்குது. அதே போல் தங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அது இயல்பாகவே நடக்கிறதா இருந்தாலும் இப்போ அவங்க சப்போர்ட் பண்ணாமல் அவங்க சைடு நிற்கிறது ரொம்ப எரிச்சலாக இருக்கும். புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் உங்கள் கையில் இருக்குது. அடுத்ததாக சுக்கிர பகவானை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி, வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம். அவர் போய் 5ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய ஒரு சூழல். சுக்கிரன் 5ல் போய் உச்சமாகிறதுனால காதல் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். ஆனால் அங்கே ராகுவே இருக்கிறதுனால அந்த மாற்றத்தை உங்களால் உணர முடியாதுங்க. ஸோ இப்படியெல்லாம் நடக்குதா, அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோமா அப்படிங்கிறது உணர முடியாது. மனசுக்கு பிடித்த விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ஆனால் திட்டமெல்லாம் நல்லா போட்டுருவீங்க, செயல்படுத்த தான் மாட்டீங்க. செயல் அப்படிங்கிற விஷயம் இங்கே குறைந்து போகுது. திட்டம் அப்படிங்கிறது நல்லா பெரிய லெவலில் திட்டமெல்லாம் போடுறதுக்குனால நல்ல புத்திசாலித்தனம் இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் போகுது அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ உங்களால் செயல்படுத்த முடியலன்னா யாருக்கிட்ட சொன்னால் அந்த காரியம் நடக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆளை சூஸ் பண்ணி அதை ஒப்படைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். ஸோ இது நல்லாயிருக்கும். அதே போல் குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல் தொந்தரவுகள் நீங்குவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது. நல்லா பாருங்க, சுக்கிரன் அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி, அவரே 12 கூடியவர். வாழ்க்கை துணையின் மூலமாக மருத்துவ செலவுகள் சற்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு யூரினல் சம்பந்தமான பிரச்சனைகள், யூரின் ட்ராக்ல ஏதாவது அந்த பாதிப்புகள் வர்றது, இல்லை ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகிறது, இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் அதிபதி ராகுவுடன் இணைவு பெறக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப முக்கியமாக சுக்கிரன் 5ஆம் இடத்துல உச்சமாயிருச்சு, 7க்குரிய உச்சமாயிட்டார் அப்படின்ட்டு சந்தோஷப்படாதீங்க. கூட ராகு இருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், மோதல்கள், பிரச்சனைகள் கட்டாயம் வரும். ரொம்ப குழந்தைத்தனமாக உங்களுடைய வாழ்க்கை துணை நடந்தது, ஒன்றுமே பண்ண முடியாது. குழந்தைய அடிக்கும்போது அந்த குழந்தை சிரிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை குழந்தை அழுதாலும் நம்ம தான் கொஞ்சம் அவங்கள அழுகி நிப்பாட்டணும், அடிச்சு போட்டு. சிரித்தாலும் திருப்ப அடிக்கிறக்கே மனசு வராது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன செஞ்சாலும் அவங்கள ரொம்ப அப்போஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. குழந்தைத்தனமாக இருக்கும். நம்ம வெளியில் பார்க்குறதுக்கு சிரிப்பு தான் வரும். முன்னாடிலாம் கோவப்பட்டீங்க, அதை தாண்டி இப்போ சிரிப்பு தான் வரப்போகுது. சரி கழுத என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி விட்டு போட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு உண்டான வழியை தான் பார்ப்பீங்க. இப்போ கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் விரிசல்களும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான சூழல்களையும் சொல்கிறது. முக்கியமாக மனசில் பட்ட நல்ல விஷயங்களை வெளியில் சொல்லாமல், கூட்டாளிகள் கூட கலந்துக்காமல், முக்கியமாக வாழ்க்கை துணைகிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே 80% நிம்மதியை தந்துவிடும். 12ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதும் அங்கே ராகு இருக்கிறதும் தனிமையை விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிவிடும் உங்களுக்கு. அதாவது 1000 இருந்தாலும் கொஞ்சம் தனியாக இருந்தால் நான் பீஸ்ஃபுல்லாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிறத நினைக்க தோணும் இந்த காலகட்டம். ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த சுக்கிரனும் ராகுவும் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்தினாலும், அல்லது சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரமே நடந்தாலும், அல்லது ராகுவினுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்தினாலும், அல்லது ராகுவே தசா நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு குழந்தைகளை மையப்படுத்தி பிரச்சனைகளை இழுத்து கல்ல வைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நிதானமாக இருங்க, ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா திங்கிங் வேண்டாம், ஏன்னா எக்ஸ்ட்ரா திங்க் பண்ண வைக்கும். ஆல்ரெடி 5ல் ராகு கூட சுக்கிரனும் போகும்போது எரியில தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான். அன்வான்டாக அப்நார்மலாக திங்க் பண்ண வைக்கும். சுக்கிரன் எப்பவுமே இயற்கைக்கு மாறான கிரகம்.
எதெல்லாம் உங்களுக்கு அப்நார்மலாக இருக்கோ அதெல்லாம் தான் உங்களுக்கு நார்மலாக தெரியும். ரிவர்ஸில் போனால் தான் ஃபார்வேர்டில் போன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான திங்கிங் ஆள் மனசுக்குள்ளே வரும். அதை சரியாக மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதம் நல்ல வளர்ச்சி, நல்ல பொருளாதாரம், பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். அதை மேனேஜ் பண்ண தெரிலனா கஷ்டம். கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிக்குவீங்க. ஏன்னா அவ்வளவு வழிகளை தாண்டி வந்துருக்குது விருச்சகம். உனி மே மாதத்துலேருந்து விருச்சகத்தினுடைய ஆதிக்கம் இந்த பூமிக்கு அதிகம் உண்டு. கண்டிப்பாக விருச்சகத்தினுடைய ஆதிக்கம் நல்லபடியாக இருக்க போகுது. அவங்கள மீறி எதுவுமே நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறாங்க. சரி, ரைட். அடுத்ததாக இத்தனை பாசிட்டிவ் பார்த்துட்டோம், இவ்வளவு நெகட்டிவும் இருக்குது. அப்போ நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், விஷாலாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்தமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோவிலுக்கு சென்று 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு பச்சரிசி மாவு வாங்கி கொடுத்து வழிபாடை செய்துட்டு வர்றது மிக மிக நல்லது. எப்போ செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்துட்டு வரும்போது மேற்கண்ட பாதிப்புகள் 90% நிவர்த்தி ஆகிடும். எல்லாமே பாசிட்டிவாக மாறும். மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.